விருப்ப மனு பெறப்பட்ட பின்னர் தாவேக வேட்பாளர் பட்டியலை தலைவர் விஜய் அறிவிப்பார் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் தெரிவித்திருக்கிறார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் மறைந்த அதிமுக எம்எல்ஏ வி.பி. பெரியசாமியின் அண்ணன் அருணாச்சலம் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் தாவேகாவில் இணைந்தனர். அதன் பிறகு செய்தியாளர்களை சந்தித்த செங்கோட்டையன், தாவேகாவுக்கு போட்டியாக யாரையும் கூற முடியாது, மக்கள் சக்தியால் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என்றார். வேட்பாளர் பட்டியலை பொறுத்தவரையிலும் மனுக்கள் பெறப்படும், தலைவர் தான் அதை முடிவு செய்வார். அப்படி யாருமே போட்டின்னு சொல்ல, மக்கள் சக்தி இருக்கிறது, அவ்வளோதான். போட்டி என்பது தனிப்பட்ட முறையில் இவர் தான் போட்டி அவர் தான் போட்டி என்ற கருத்து எதுவும் சொல்ல இயலாது. மக்கள் சக்தியால் அவர் முதலமைச்சர் ஆவார். 1,31,00,000 மகளிருக்கு கலைஞர் உரிமைத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாக வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்திருக்கிறார். மதுரை மாவட்ட மேலூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சுமார் 5,700 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய அவர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ஏழை எளிய மக்களின் பொருளாதார முன்னேற்றம் அடைய முதலமைச்சர் ஸ்டாலின் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக பெண்களுக்கு எல்லா நலத்திட்டங்களையும் செய்திருக்கிறார். கலைஞருடைய உரிமைத் தொகை ஏற்கனவே 1,14,00,000 பேருக்கு வழங்கியிருந்தாலும் இப்போது 2வது முறையாக 17,00,000 பேருக்கு வழங்கி 1,31,00,000 பேருக்கும் இன்றைக்கு கலைஞர் உரிமைத் தொகையை வழங்கியிருப்பது பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கிறது.